അതിലെ നിൽക്കണ്ടോ Ini, mari kita.
ग्राउंड में गाइल வெச்சுக்கோங்க ग्राउंड में गाइल வெச்சுக்கோங்க ஹலோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் சோமா இருக்கீங்களா யார் கோட் போட போறீங்க என்ன சின்னது கோட் போட போறீங்க சொல்லுங்க உங்களுக்கான நாங்க போடுறது இந்த காலம் மாற்றம் இல்லையே நீங்க சொல்றீங்க தேவையில்லையே தெரியாம போடுங்க உண்மையான நாங்க இந்த முறை ஆர்கே பெற போட்டிக்கிறோம் சின்னத்துல போட்டிக்கோம்டா தொலைபேசி சின்னத்துல போட்டிக்கோம் எல்லாரும் நீங்க துவா செய்யணும் எல்லாரும் போகணும் எல்லாரும் சந்திக்கணும் சனங்களுக்கெல்லாம் சொல்லி இன்ஷால்லா 6ஆம் தேதி காலையிலேயே சுமந்து போய் இன்ஷால்லா தொலைபேசி போடுவீங்களா அதுக்கு பிறகு உங்க ஓட்டு விஷயம் மற்ற விஷயம் எல்லாத்தையும் நான் அவங்களோட நின்று செய்த விஷயம் சரியாமா கூட்டம் இருக்குமா அடிவாக வைக்கிறேன் எடுக்க சரி சரி போ 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 ஸ்லோவா போயிடு ஸ்லோவா போயிடு ஏய் ஏய் ஸ்லோவா போடா சரி ஓடு ஓடு இல்ல ஓடு ஓடு டைம் 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 கோ கோ ஓடு 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 வாங்க போனதா வா இப்ப கை வாங்க போடுங்க
மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர், அதே போல வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், முனைய காலங்களிலே பொதுத்துறையிலே அமைச்சராக இருந்து இந்த கிராமத்திற்கு பாதுகாப்பு செய்த இந்த மண்ணுடைய வெற்றி வேட்பாளர், அதே போல தலைமை வேட்பாளர் அவர்களை ஆதரித்து புற மக்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கும் வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல மக்கள் காங்கிரஸ் தேசிய தலைவர் நிசார் பதிவுகளில் அவர்களை வருக வருகின்றோம். அதே போல வெற்றி வேட்பாளர் தந்தை வட்டாரத்துடைய வெற்றி வேட்பாளர் ஆர்த்தி அவர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கும் போராளிகள், அதே போல இந்த வாக்காளர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல இந்த கருமத்திலே வருகை சென்று கொண்டிருக்கும். அதே போல இந்த இடத்தை ஒன்றையில் இருக்கக்கூடிய வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல மக்கள் காங்கிரஸ் தேசிய தலைவர், வெற்றி வேட்பாளர் ஆசிரியருடைய வெற்றிக்கு உறுதிப்படுத்தக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். எனவே தலைவர் அவர்களை வருகவென வரவேற்றுக் கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வெற்றி மேடைக்கு 2000 ஆண்டின் பின்னர் மறைந்த தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் சார் குசைனியாபுரம் மண்ணை உருவாக்கியதன் பின்னர் 2000 ஆண்டிலிருந்து 25 வருடங்கள் இந்த கலப்பை வட்டாரத்தை இந்த கலப்பை வட்டாரத்தை பாதைகளை அமைத்து, பாடசாலையை அமைத்து, பாடசாலை கட்டிடங்களை அமைத்து, இல்மியாபுரத்துக்கு பாதை, இல்மியாபுரத்துக்கு மின்சாரம், 25 ஏக்கருக்கு வடிகால் அமைப்பு, பீக்கரம்பைக்கு பாடசாலை, உளுக்காப்பள்ளத்தில் 15 வகுப்பறைகள் கொண்ட மாடி கட்டிடம், அத்தனை பாடசாலை. அந்த தலைவர் இங்கு வந்திருக்கிறார். அந்த தலைவர் இங்கு வந்திருக்கிறார். இந்த கூட்டம் கலம்பை வட்டாரம் தலைவருடையது என்பதை உறுதிப்படுத்திய கூட்டம். தொடர்ந்து எமது 2 வேட்பாளர்கள் தலைவருடைய உரை நடைபெறும். அனைவரும் கேட்டுச் செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் கட்சியில் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கலம்பை வட்டாரத்தை தலைமைக்கு ஒன்றிணைந்து கொடுப்போம், வெற்றி கொடுப்போம். கலம்பை வட்டாரம் தலைவருடைய கோட்டை என்பதனை மீண்டும் உறுதிப்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் ஆஃபி வக்கீல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதனைத் தொடர்ந்து தலைமை உரையை ஆற்றுவதற்காக கலம்பை வட்டாரத்துடைய இந்த வெற்றி கூட்டத்தை உறுதிப்படுத்தி இந்த நிகழ்விலே தலைமை உரையாற்றுவதற்காக நாம் அழைக்கின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர், இளம் ஒரு தலைமுறைக்கு தலைமை தாங்கக்கூடிய வேட்பாளராக களமிறங்கி இம்முறை தேர்தலில் குறித்திருக்கும் சகோதரர் நகலால் நௌபர் அவர்களை தலைமை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் தாஹிர் அவர்களே, என்னோடு பிரதான வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற எமது சகோதரர் ஆஸ்கி நானா அவர்களே மற்றும் மூத்த உறுப்பினர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இம்முறை ஒரு இளம் வேட்பாளராக உங்களில் ஒருவனாக என்னையும் களமிறக்கியுள்ளனர். கரம்பை வட்டாரத்தில் முதன்மை வேட்பாளராக சகோதரர் ஆஸ்கின் அவர்களையும் இங்கே கிராமத்தில் என்னையும் களமிறக்கியுள்ளனர். எனவே உங்களது அதிகப்படியான வாக்குகளை எனக்கு வாக்களித்து எமது பிரதேசத்திற்கு 2 பிரதிநிதிகளை கொண்டு வர முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை தொலைவை சின்னத்துக்கு அளித்து எமது கட்சியை வெற்றி பெற செய்வதோடு வரும் அபிவிருத்திகளை முழுமையாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்போம் என உறுதியளிக்கின்றோம். எமது பிரதேசத்தில் இளைஞர்கள் விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றனர். இன்ஷா அல்லாஹ் எமது வெற்றி இளைஞர்கள் விளையாட்டில் ஒரு பாரிய முன்னேற்றம் ஏற்படுத்தும் என்பதை இறுதியாக கூறிக்கொள்கிறேன். தலைமையை வழங்கி சென்ற சகோதரர் நகுலானவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் உரை கரம்பை வட்டாரத்தின் வெற்றி வேட்பாளர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இருக்கும் சமூக சேவையாளர், அதே போல சமூகம் என்றாலே தன்னை அர்ப்பணித்து செயல்படக்கூடிய வெற்றி வேட்பாளர் சகோதரர் ஆஸ்கின் அவர்களை வேட்பாளர் உரை வழங்குவதற்காக அழைத்து நிற்கின்றேன். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பள்ளி நிர்வாக சபை தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினர்களே, எமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய எமது தேசிய தலைமை அவர்களே, எங்கு குழுமி இருக்கும் கட்சியினுடைய போராளிகளே, தாய்மார்களே, அன்புள்ளம் கொண்ட நண்பர்களே, எமது முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் பாராளுமன்றம் செல்ல இருக்கும் எமது மதிப்புக்குரிய தாகிர் அவர்களே, எல்லோரையும் விழித்தவனாய் எனது கண்ணீர் உரையை நான் இந்த உலுக்கா பள்ளத்தில் ஆரம்பம் செய்கின்றேன். நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு 22 வருடங்கள் என் தலைமையோடு ஒரு துரோகமும் செய்யாமல் பயணித்திருக்கின்றேன். கட்சிதாரர்கள் இல்லாமல் பயணித்திருக்கின்றேன். அந்த பயணத்தின் வெற்றிதான் எனக்கு கிடைத்த இந்த ஆசனம். இந்த ஆசனம் எனக்கு கிடைத்ததற்கு நான் முதலில் என் அல்லாஹ்வுக்கும் என் தலைவருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அடுத்த விடயம் தான், நான் இந்த வட்டாரத்தில் வேட்பாளராக களமிறக்கப்பட்ட போது தலைவர் என்னிடம் சொன்னார், போனஸுடைய ஆசனம் உடுக்கா பள்ளத்தில் மாத்திரம்தான் நீ தேட வேண்டும் என்று சொன்னார். அதற்கமையவே நாங்கள் உடுக்கா பள்ளத்தில் மாத்திரம் போனஸை தேடினோம். எங்களை அண்டி இருக்கும் இதர கிராமங்களில் 25 ஏக்கர், அது மட்டுமில்லாமல் கரம்பை ஏ முகாம், நான் வசிக்கும் கரம்பை பி முகாம், அருகில் இருக்கும் பனையடி சோலை, இந்த இடத்தில் இருந்தெல்லாம் எங்களுக்கு போனஸ் ஒன்றை தாருங்கள், எங்களிடம் இத்தனை வாக்குகள் இருக்கின்றது, அத்தனையும் உங்களுக்கு தருகிறோம், ஒன்றும் சிதறடிக்காமல் தருகிறோம் என்று கேட்டதை நான் தலைவரிடம் சொன்னபோது அவர் சொன்னார், யாரு என்ன கேட்டாலும் யாரு என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னோடு இணைந்து பயணிக்கின்ற போனஸ் இந்த ஹுசைனியாபுரம் மண்ணில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதை எனக்கு உறுதியாக சொன்னார். அதற்கு அமையவே தம்பி நௌஃபர் நஹ்ரான் அவர்களை நாங்கள் இங்கு களமிறக்கி என்னோடு பயணிப்பதற்காக அவரை நான் என்னோடு கூட்டிச் சென்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாங்கள் சென்று இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த உடுக்கா பள்ளத்திலே ஆரம்ப காலத்தில் தலைவருடைய கட்சியிலே களமிறக்கப்பட்ட எத்தனை வேட்பாளர்கள் இருக்கிறார், யாரின் ஆபீசர், இவரோடு நாங்கள் இணைந்து, நாங்கள் எந்த ஒரு பிரதேசவாதமும் இல்லாமல் அவரோடு இணைந்து கரம்பை மண்ணில் இருந்த பெரியமொழி மக்களுக்கு நாங்கள் அவருக்கு வேலை செய்வதன் பொருட்டு வாகனங்களில் ஆட்களை ஏற்றுவதற்கும் அவரோடு இணைந்து களப்பணியில் ஈடுபடுவதற்கும் நாங்கள் அவரோடு சேர்ந்து ஒன்றரை கலந்து இந்த கட்சிக்காகவும் இங்கே ஆரம்பத்தில் இருந்த ஆபீசருக்காகவும் நாங்கள் வேலை செய்தவர்கள். நாங்கள் பிரதேசவாதம்
பாராமல் நாங்கள் வேலை செய்தவர்கள். அவ்வாறுதான் எமது தலைமை அவர்கள் இன்று எத்தனையோ அரசு நியமனங்களை வழங்கி இருக்கிறார். நான் உட்பட எத்தனையோ அரசு நியமனங்கள் இன்று தலைவரின் அரசு நியமனங்கள் இந்த கலவை வட்டாரத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே நான் அதிகம் பேச விரும்பவில்லை. தலைவருக்கு நிறைய வேலைகள் இருப்பதனால் நான் அதிகம் பேச விரும்பவில்லை. தயவு செய்து இந்த கலவை வட்டார வாக்காளர் பெருமக்களிடம் நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். யாராவது உங்களுக்கு தரும் இந்த ஒற்றை பல்புக்காக, யாராவது உங்களுக்கு தரும் ஓரிரு நோட்டு பொருள் மண்ணுக்காக, யாராவது உங்களுக்கு தரும் ஒரு மனத்துக்காக நீங்கள் அவ்வாறு உங்களுடைய வாக்குகளை வீணடிப்பீர்கள். ஆனால் இன்னும் 4 வருடங்களுக்கு இந்த கலவை வட்டாரத்தில் பாதைகள் இவ்வாறுதான் இருக்கும். ஒளியிறந்த வீதிகளாகத்தான் இது காணப்படும். யாரும் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார்கள். செய்து காட்டியவர் நமது தேசிய தலைவர்கள் மாத்திரமே. அவர்கள் எதிர்கட்சியில் அமர்ந்த பின்பு யாராவது தலைவர் விட்ட இடத்திலிருந்து யாராவது தன்னுடைய வேலையை தொடர்ந்தார்களோ, சொல்லுங்கள், தொடர்ந்தார்களோ, தொடரவில்லை. யாருக்கும் தொடர்வதற்கு திராணி இல்லை. எங்களுடைய நெஞ்சிலே ஓமை இருக்கின்றது. நாங்களும் இந்த சகதி உள்ள இந்த கடமை வட்டாரத்தில் தான் நாங்கள் வாழுகின்றோம். எனவே எனது அன்புள்ள வாக்காளர் பெருமக்களே, தலைவர் விட்டு சென்ற பாதையில் தான் நான் பயணிக்கின்றேன். தலைவனால் வளர்க்கப்பட்ட அரசியல் இந்துத்தான் நான் ஒருபோதும் உங்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டேன். உங்களுடைய சொல்கேட்டு நீங்கள் எனக்கு அங்கீகாரத்தை தந்தீர்களானால் நான் உங்களுடைய சொல்கேட்டு உங்களுடைய ஊரிலே உங்கள் அனுமதியை பெற்று அபிவிருத்தியில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவேன். நான் சாதாரண வாக்காக நான் சொல்லவில்லை. எனக்கு தெரியும் இந்த வட்டாரத்தில் எங்கே பாதைகள் ஒழுங்கில்லை, எங்கே வீதிகள் இருளில் கிடக்கிறது, எங்கே மழைக்காலத்தில் தண்ணீர் பிடிக்கும் என்றெல்லாம் எனக்கு தெரியும். நான் என் கண்ணூடாக பார்த்தவன். இந்த கடமை வட்டாரத்தை விட்டு வெளியில் இருப்பவர்களுக்காக யாரும் உங்கள் வாக்கை சிதறடித்து விடாதீர்கள். கொடுத்து இன்னும் 4 வருடங்களுக்கு அரசியலில் அனாதையாகி விடாதீர்கள் என்று உங்களிடம் கெஞ்சி கேட்டு, இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் மாதம், அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி டெலிபோன் சின்னத்திற்கு உங்களது வாக்கை அளியுங்கள். நீங்கள் அந்த வாக்கை அளிப்பீர்களானால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த பிரதேசத்திலே இன்ஷா அல்லாஹ் மறுமலர்ச்சியை, அது ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சி ஆசனத்திலே இருந்தாலும் சரி, நாங்கள் கட்சியை நம்பி இறங்கவில்லை. அல்லாஹ் இரண்டாவது எனது தேசிய தலைமையை நம்பி இறங்கியிருக்கின்றேன். ஒரு காலமும் என் தலைவரை ஒரு காலமும் உங்களுக்கு தவறிக்க மாட்டேன் என்பதை இந்த இடத்தில் சத்தியமிட்டு கூறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 6ஆம் தேதி உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு அளியுங்கள். தயவு செய்து சோரம் போய்விடாதீர்கள். என்னோடு இங்கு கடமைப்பட்டுள்ள ஏனைய வேட்பாளர்களிடம் நான் ஒரு விண்ணப்பம் எடுக்கிறேன். மக்களினுடைய கஷ்டங்களை, மக்களினுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு சாதகமாக அவர்களுடைய கஷ்டங்களை பயன்படுத்தாதீர்கள். உங்களுக்கு முடியுமானால் நீங்கள் எதுவித பொதுப்பணவர்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுக்காமல் எங்களோடு ஓர்மை இருந்தால் ஓடி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நாங்கள் வென்று காட்டுவோம். தயவு செய்து தோட்ட வேலைக்கு போகும் மக்களிடம் உங்களுடைய இந்த தேர்தலில் உங்களுடைய ஆசனத்தை தக்க வைப்பதற்காக தேவையில்லாத விடயங்கள் செய்யாதீர்கள் என்று கேட்டு
இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி எமது வெற்றி சின்னமான தொலைபேசி சின்னங்களுக்கு அளித்து இந்த வட்டாரத்தின் மறுமலர்ச்சியை உறுதிப்படுத்துங்கள் என்று கூறி உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறேன். செய்த சேவைகள் என்ன, அதே போல தங்களுக்கு உங்களுடைய அங்கீகாரம் கிடைத்தால் எவ்வளவான சேவைகள் கிடைக்கப்பெறும் என்பதை ஆதங்கமான துணையிலே உரை எடுத்து சென்றிருந்தார் சகோதரர் ஆஸ்தின் அவர்களுக்கு உங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர்களை உரையாற்ற வருமாறு அழைத்திருக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, எங்களுடைய மௌலவி உட்பட ஏனைய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, உங்களுடைய வியாயாசியர் உட்பட கண்ணியத்துக்குரிய ஏனைய அரச உத்தியோகர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, உங்களுடைய தம்பி அப்ரியுடைய அணி இளைஞர்களே, அதே போல எங்களுடைய ஃபுட்பால் டீம் உட்பட இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற கரம்பை வட்டாரத்திலே வாழுகின்ற கரம்பை பி, கரம்பை ஏ, அதே போல 25 ஏக்கர் எல்மியாபுரம், கலந்தமோட்ட முகாம், புதுவெளி முகாம், ஜம்சம் நகர், ஹுசேனியாபுரம் உட்பட புதா உட்பட எல்லா இங்கு வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, இந்த தேர்தலிலே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நமது அணியை, நமது கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மண்ணிலே நான் இந்த இரவு வேளையிலே வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தலிலே ஏன் நாம் நமது இந்த 2 சின்ன தம்பிமாரை நகுலான், நல்ல புது பேர் தான் நகுலான் நௌஃபரவர்கள், நகலான் நௌஃபர் அவர்களும் உங்களுடைய அம்சின் ஆஸ்கின் அவர்களும் இந்த தேர்தலிலே 2 துருவங்களாக, அதாவது 2 சகோதரர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த 2 பேரும் பிரதேச சபையிலே உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்பதை நான் முதல்ல இன்ஷா அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறேன். நீங்கள் வெல்ல வைத்து தந்தால் உங்களுடைய பொறுப்பு தான் இந்த அமானிதம். இங்க உங்களுக்காக பேசுகின்ற ஒரு குரலாக, உங்களுக்காக சதாவும் சிந்திக்கின்ற ஒரு கட்சியாக, உங்களுக்காக என்ன தியாகமும் செய்ய தயாரான கட்சி தலைமையாக இருக்கின்ற நமது அணியை பாதுகாப்பது, அதற்காக உழைப்பது, அதற்காக நேரத்தை செலவு செய்வது, அதற்காக இந்த தேர்தலிலே உங்களை தயார்படுத்தி எவ்வாறாவது அதிகபட்ச வாக்களால் வெல்லச் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். சிலர் இது சேருடைய தேர்தல் இல்லைதானே, இது தலைவர் கேட்கவில்லையே, இது சின்ன தேர்தல் தானே என்றெல்லாம் சிந்தித்து பிரச்சாரங்கள் செய்கின்ற ஒரு காலமும் இருப்பதாக இங்கு அவ்வாறான செய்திகள் பரவுவதாக நான் அறிகிறேன். அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினம் வந்த ஒரு அரசியல்வாதி இந்த ஏசிஎம்சிக்கு இந்த ஊரிலே அல்லது இந்த பிரதேசத்திலே இது புதிய கட்சி, எனவே இந்த கட்சிக்கு வாக்கு கேட்பதற்கு அதாவது தகுதி இல்லை என்ற அடிப்படையிலே பேசியதாக நான் கேள்விப்பட்டேன். அன்பு சகோதரர்களே,
இந்த கரம்பையாக இருக்கலாம், உளுக்காப்பள்ளமாக இருக்கலாம், அல்லது 25 ஏக்கராக இருக்கலாம். அரசியல் நமது அரசியல் பயணத்துக்கு பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கண்ணியத்தோடு கௌரவத்தோடு இந்த பகுதிகளிலே நாம் வாழ்வதற்கு இந்த அரசியல் தான் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அதாவது அத்திவாரமிட்டது. அதன் பிறகுதான் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு எம்பியாக என்னை ஆக்கி தந்தீர்கள். எம்பியாக என்னை மட்டுமல்ல, அபூபக்கர் ஹாஜியாரை, நூர்தீன் மசூர் அவர்கள் மர்ஹூம் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், அதே போல உனைஸ் ஃபாரூக், முத்தலி பாபா ஃபாரூக் என்று பல அரசியல்வாதிகள் இந்த வண்டியிலே உருவாக்கப்பட்டார். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பல சவால்களுக்கு மத்தியிலே ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக, ஒரு கட்சியை அமைத்து ஒரு கட்சியின் தலைவராக இன்று இந்த நாடு முழுக்க அந்த கட்சி வியாபித்து இந்த மண்ணிலே மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலே ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கின்ற என்னுடைய தாயிர் எம்பிசி அவர்கள் இந்த மாவட்டத்துடைய தலைமையாக இருந்து அதே போல நாடு முழுக்க நமது கட்சி இன்று அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பலமான சக்தியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே, அதே போல அன்றாதபுரம் மாவட்டத்திலே, களுத்துறை மாவட்டத்திலே, கண்டி மாவட்டத்திலே, அதே போல மாத்தளை மாவட்டத்திலே, கொழும்பு மாவட்டத்திலே, குருநேகல் மாவட்டத்தில் என்றெல்லாம் பல மாவட்டங்களிலே, இந்த புத்தளம் மாவட்டத்திலே, அதே போல திருவோணமலையிலே 10 தொகுதிகளிலே 10 சபைகளிலே தனித்து நமது மயில் சின்னத்திலே போட்டிருக்கின்ற அளவுக்கு என்று அந்த கட்சி அங்கு வளர்ந்திருக்கிறது. அதே போல அம்பாறை மாவட்டத்திலே 8 முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற சபைகளிலே தனித்து மயில் சின்னத்திலே போட்டியிடுகிறது. இன்றைய ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதிகமான சபைகளை நமது கட்சியான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல அம்பாறை மாவட்டத்திலே பல சபைகளை ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நமது சின்னம் மயில் சின்னம் தயாராகி கொண்டிருப்பதாக அங்கிருந்து ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வாறு பறந்து விரிந்து நமக்கென்றொரு இயக்கம், நமக்கென்றொரு கட்சி, உங்களுடைய வாக்குகளால் வந்த ஒரு எம்பி, உங்களுடைய வன்னியைச் சேர்ந்த ஒரு எம்பி, உங்களுடைய ஒரு சகோதரனாக உங்கள் எல்லோருடைய முகமும் உங்களுடைய எல்லோருடைய பெயரும் உங்களோடு நீண்ட காலமான உறவும் உள்ள ஒருவர் இந்த கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு இந்த நாட்டுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது, நாட்டிலே நமது கட்சி போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த மண்ணிலே இந்த ஊரிலே தான் இது வந்து இந்த கட்சி இங்கு போட்டிடுவதற்கு உரிமை இல்லை என்று பேசுகிறார்கள் என்றால் அது என்ன நியாயம் இருக்கிறது என்று நாங்கள் அவர்களிடத்திலே கேட்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, அவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கின்ற நாளாக வருகின்ற 6ஆம் தேதி இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸோடு எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனால் அந்த கட்சி இந்த சமூகம் அகதிகளாக வந்த பிறகு அன்றிருந்த பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் நிறைய நல்ல பணிகளை செய்தார். அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் வந்த தலைமைத்துவம் இந்த மக்களுக்காக செய்த சேவைகள் என்ன? நாம் மன்னாரிற்கு போனோம், பெரியமடுவுக்கு போனோம், அதாவது விடுத்தத்தீவுக்கு போனோம், சன்னாருக்கு போனோம். நான் கேட்கின்றேன், பல்லமடுவிலிருந்து பெரியமடுவுக்கு போகின்ற பாதையாக இருக்கலாம், உள்ளே உள்ள பாதைகளாக இருக்கலாம். ஒரு பாடசாலை தான் பெரியமடுவிலே இருந்தது. அதன் பிறகு நாங்கள் இன்னொரு பாடசாலை அங்கே உருவாக்கினோம். அதே போல இங்கு அதாவது கரம்பையிலே ஒரு பாடசாலை, இங்கிருக்கின்ற பாடசாலைக்கு பல மாடி கட்டிடங்கள். அதே போல அந்த மண்ணிலே எத்தனை அபிவிருத்திகளை செய்தோம். எங்களுடைய நவீன் சார் மெம்பராக இருந்தார், ஜாயா சேருக்கு தெரியும், எங்களுடைய போன்ற பலர் அங்கு அடிக்கடி வந்து போனார்கள். எனவே அங்கு எவ்வளவு கஷ்டத்தோடு அரசாங்க பணத்திலே அபிவிருத்தி செய்தோம், எத்தனை வீடுகளை கட்டினோம், எத்தனை அபிவிருத்திகளை செய்தோம், பாதைகளுக்காக எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்தோம், மின்சாரத்தை கொண்டு போனோம். அங்கு அந்த பிரதேசத்திலே இருந்த வைத்தியசாலை, உடைந்து கிடந்த வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்தோம். அரசு அதிகாரிகளாக இந்த மண்ணை சேர்ந்த எத்தனை பேரை நாங்கள் அலங்கரித்து பார்த்தோம். அதே போல இந்த மண் மட்டுமல்லாமல் அந்த சொந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சவால் மிகுந்த காலத்திலே அவ்வாறு அங்கிருந்த அரசு அதிகாரிகள் முற்று முழுதாக எதிர்ப்புகளை காட்டிக் கொண்டிருந்த பொழுது பல சவால்கள், அங்கு ஞானசார ஒரு பக்கம், அதே போல வேறு பேரினவாத சக்திகள் ஒரு பக்கம், அங்கிருக்கின்ற வெளிநாட்டு டயஸ்போராக்கள் ஒரு பக்கம், எங்களுடைய மீன்குடியேற்றத்தை தடுப்பதற்கு எத்தனையோ சதிகளை செய்த பொழுது அத்தனையும் தாண்டி கொண்டு அங்கு போய் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ இருந்த கிராமத்தை மீள புனரமைத்து மிதிவடி அகற்றி அத்தனை அபிவிருத்தியையும் செய்து அந்த ஊரை காப்பாற்றிய கட்சி
அந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சி இந்த மண்ணிலே போட்டியிடுவதற்கு தகுதி இல்லையா என்று நான் கேட்கின்றேன். எனவே அன்பு சகோதரர்களே, மற்ற கட்சிகள் யாருக்கும் இவ்வாறான உரிமை கிடையாது. எனவே இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த கட்சியுடைய மானத்தை, மரியாதை, கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணிலே வாழுகின்ற நமக்கு இருக்கின்றது. ஏன்? இது நமது கட்சி, இது நமது கட்சி, நமக்காக சிந்திக்கின்ற கட்சி, நமக்கு எதிர்காலத்தை பற்றி, நமது எதிர்காலத்தை பற்றி, எதிர்கால சந்ததியை பற்றி, எதிர்கால எமது பிள்ளைகளை பற்றி, எமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்ற கட்சி. இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே தான் நமது கட்சி சார்பாக தம்பி நகரானையும் தம்பி ஆஸ்கின் அவர்களையும் களத்தில் இறங்கி இருக்கிறோம். எழுத்து மூலமான அக்ரிமெண்டை போட்டிருக்கிறோம். ஒருவர் வெல்லுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒரு வருட காலம் இவர் மந்திரியாக அந்த சபையிலே இருப்பார் என்ற அக்ரிமெண்டோடு இந்த களத்தில் இருக்கிறோம். எனவே சொல்வதை நாங்கள் செய்வோம். எனவே இங்கு பிரித்து பார்க்காதீர்கள். நாம் அகதியாக வந்தவர்கள், அகதியாக வந்த பொழுது எத்தனை திசைகளாக பிரிந்தோடையிலே அங்கே இங்கே என்றெல்லாம் பிரிந்து 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 முகாம்களுக்குள்ளே மரங்கிளைகளுக்குள்ளே இருந்த நாம் நம்மை அன்று பிரித்து பார்த்திருந்தால், நம்மை பார்த்து பிரதேசவாதம் பேசுகின்ற யாராவது பேசியிருந்தால் நமது நிலை என்ன? இங்கு இருக்கின்ற 2 கிராமங்கள் பிளத்தல் தீவும் பெரியபடும் 2 கண்கள் போல. எனவே அந்த 2 கண்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த கரம்பை வட்டாரத்தில் இருக்கிறது. எனவே இதற்குள்ளே நமக்கு பிளவு வேண்டாம். நாம் ஒற்றுமைப்படுவோம், ஒன்றுபடுவோம். வாக்குப்பட்டிகளை கொட்டுகின்ற பொழுது நாங்கள் காண வேண்டும், இந்த மக்கள் சமுதாய உணர்வோடு அற்ப சொற்ப லாபங்களுக்காக அல்லாமல், இந்த தேர்தல் காலங்களிலே வீசுகின்ற பணங்களுக்காக அல்லாமல், எம்மிடத்தில் இருக்கின்ற அமானிதமான இந்த வாக்கை ஒற்றுமையாக நின்று இந்த சமூகத்தின் குரலாக இந்த மக்களுக்காக இருக்கின்ற ஒரே ஒரு கட்சியாக இந்த கட்சி தான். எமது வன்னி மண்ணிலே போய் அத்தனையும் அழிந்து கிடந்த பொழுது, அத்தனையும் இல்லாமல் இருந்த பொழுது, அது தலைமன்னாரிலே தொடங்கி பெரியமனு காக்கிங்குளம் வரை, அதே போல அங்கிருந்து எங்களுடைய அரிப்பு வரை இருந்த கிராமங்களை எல்லாம், அதே போல முல்லைத்தீவிலே, யாழ்ப்பாணத்திலே, கிளிநொச்சியிலே, அதே போல வவுனியாவிலே எல்லா பகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் அழிந்திருந்தன. அதே போல பல 100 பள்ளிவாசல்கள் அழிந்திருந்தன. அதே போல பல 100 பாடசாலைகள் அழிந்திருந்தன. எல்லாவற்றையும் மீள புனரமைத்த கட்சி இந்த கட்சி. எனவே அன்பு சகோதரர்களே, இந்த கட்சி இன்று 2 சகோதரர்களை இந்த களத்தில் இறக்கி தொலைபேசி சின்னத்துக்கு வாக்கு கேட்டு நிற்கிறது. அதற்கு எதிராக பல பிரச்சாரங்கள், பல சின்னங்கள், பல கட்சிகள், அதாவது நமது மக்கள் அவர்களுடைய ஒரு சில ஏழை மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி வாக்களை கொள்ளையடிப்பதற்கான சதித்திட்டங்கள். அன்பு சகோதரர்களே, எதை தந்தாலும் வாங்குங்கள், அதை நான் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. எதை தந்தாலும் வாங்குங்கள், ஆனால் வாக்குகளை அளித்து விடாதீர்கள். வாக்கு இது அமானிதம், அது 5000 10,000க்குரியதல்ல. ஒரு வாக்கை அளித்துத்தான் பல ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி நமது மக்களுக்கு அபிவிருத்தி செய்தோம். பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இந்த மண்ணிலே வடமாகாண, அதாவது புத்தள மண்ணிலே கட்டினோம். அதே போல அந்த மண்ணிலே கட்டினோம். அதே போல வெளிச்சத்தை கொண்டு வந்தோம், பாடசாலைகளை கொண்டு வந்தோம். அவ்வாறு பல பணிகளை செய்வதற்கு அந்த ஒரு வாக்கு தான் நமக்கு இருந்தது. அதே போல இந்த சமூகத்தை விரட்டிய பிறகு இந்த சமூகம் வாழக்கூடாது. அந்த மண்ணிலே இருந்த பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு, மையவாடிகள் மூடப்பட்டு, அந்த பிரதேசத்தில் இருந்த வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் மரங்கள் முளைத்து இருந்த அது தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்ட கூட்டம் இந்த நீர்குடியேற்றத்தை தடுக்க முனைந்தார்கள். அத்தனை அநியாயங்களுக்கு எதிராக அன்று குரல் கொடுத்த இந்த தலைமையை சிறையிலே அடைத்து அதனூடாக இந்த அரசியல் இருந்து ஓரங்கட்டுவதற்கான சதிகளை செய்த கோட்டாபய அரசாங்கம் அல்லாஹ் அவர்களை ஓரிரு வருடங்களிலே விரட்டி அடித்தான். அன்பு சகோதரர்களே, எல்லா குற்றங்களிலிருந்தும் நிரபராதி 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 என்ற தீர்ப்போடுதான் உங்களுடைய தலைமை என்று இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எதிராக சதி செய்கின்றவர்கள், இந்த கட்சியை அழிக்க நினைக்கின்றவர்கள், இந்த கட்சி செய்கின்ற நல்ல பணிகளை தடுக்க நினைக்கின்றவர்கள் எங்களுக்கு எதிரான போலி பிரச்சாரங்களை, பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பட்டியலே வாக்குகளை அளிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய மனதை
புண்படுத்துகின்றவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஏன் எங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் அல்லது இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்ற பலருக்கு தெரியும் எங்களுடைய நௌபருடைய வாப்பா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அதே போல பல மூத்த சகோதரர்கள் இந்த மண்ணிலே இருந்தவர்களுக்கு தெரியும் இந்த மண்ணுக்கு எத்தனை பணிகளை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். அதே போல எங்களுடைய இல்மியாபுர மதரசாவுடைய அதிபராக இருந்து மரணித்த எங்களுடைய சல்பிகான் மௌலவி அவர்கள் அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அதே போல பல மூத்த சகோதரர்கள் அதே போல காதர் காக்கா உட்பட ஒருவராக நான் சொல்லாவிட்டாலும் எல்லோரும் அந்த காலங்களிலே நாங்கள் எவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலே இந்த வீட்டு திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று அவர்களுக்கு தெரியும். அதாவது தியாமு தசநாயக் ஒரு கட்டத்திலே சொன்னார், ஒரு வீடாவது புத்தகத்திலே ரிஷாட் பதுதீன் கட்டினால் அவரது கையை வெட்டுவேன் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, ஒரு வீடல்ல 10,000 வீடுகளை அவருடைய சவால்களுக்கு மத்தியிலே இந்த மண்ணிலே கட்டி நாங்கள் சாதனை படைத்திருக்கிறோம். எனவே ஒரு கிராமமாக இருந்த கிராமங்கள் பல கிராமமாக, ஒரு பள்ளியாக இருந்த அந்த கிராமங்களிலே பல பள்ளிகள், ஒரு பாடசாலைகள் பல பாடசாலைகளாக இன்று அல்ஹம்துலில்லாஹ் செய்து காட்டியிருக்கிறோம். அதே போலதான் இந்த மண்ணிலே நிறைய தேவை இருக்கிறது. பாதைகள் எல்லாம் பள்ளமாக இருக்கிறது. நான் அன்று போட்ட காபட் பாதை தான் இருக்கிறது. நாங்கள் அன்று போட்ட செம்மண் பாதை தான் இன்னும் இருக்கிறது. ஒரு லோட்டு முரண் கூட ஒருவர் கூட இந்த பகுதியிலே போடவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்று நமது வாக்கள் இங்கே பதியப்பட்டதனால் அந்த வாக்களால் இந்த பாதைகளை செய்வதற்கு, இந்த ஊருடைய விளையாட்டு மைதானங்களை செய்வதற்கு, இந்த ஊரில் இருக்கின்ற பாடல் பாடசாலை அபிவிருத்தி செய்வதற்கு, இங்கிருக்கின்ற மையவாடிக்கான வசதிகளை செய்வதற்கு, அதே போல இந்த பிரதேசத்திலே பிரதேசவியா செய்ய வேண்டிய அபிவிருத்திகள் அது வீதிலாமாக இருக்கலாம், இன்னொரு விடயங்களாக இருக்கலாம். இதையெல்லாம் செய்வதற்கு நல்லது ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்திருக்கிறது. அதுதான் இந்த தேர்தல். நான் 5 வருஷமாக சிறையிலும் அங்கும் இங்குமாக கஷ்டப்பட்டதனால், எதிர்கட்சியில் இருந்ததனால் இந்த பகுதியிலே இந்த வேலைகளை என்னால் செய்ய முடியவில்லை. நான் தான் செய்யவில்லை என்றாலும் யாரும் இந்த மக்களுக்கு நாங்கள் விட்ட இடத்திலிருந்து எதையும் தொடவில்லை. எனவே அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே நமது சகோதரர் ஒருவரை இந்த தேர்தலிலே இந்த வட்டாரத்திலே இறக்கி இருக்கிறோம். அந்த சகோதரர்கள் வெல்லுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த பாதைகள், அதாவது மையவாடிக்கு செல்லுகின்ற பாதை உட்பட இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா பாதைகளும் அபிவிருத்தி செய்யப்படும் என்பதை உறுதியாக நான் சொல்லியிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எனவே இவற்றை எல்லாம் செய்வதற்கு நமக்கு ஒரு சகோதரர் அங்கு தேவை. ஏன் நான் இந்த வருடம் 100 மில்லியன் ஒதுக்கீடு செய்து கொடுத்தேன். தம்பி பைசலுக்கு தெரியும். பாடசாலைக்கு பணம், பாதைகளுக்கு பணம், பள்ளிவாசல்களுக்கு பணம், விளையாட்டு மைதானத்துக்கு பணம், மையவாடி பாதைக்கு வேறையாக பணம், இதெல்லாம் கொடுத்த பணத்தை ஒரு ரூபாய் கூட செலவழிக்காமல் இந்த பிரதேச செயலகம் அத்தனை கோடியையும் திருப்பி அனுப்பினார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நமக்கென்று ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அந்த சபையில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் கொடுக்கின்ற பணத்தை செலவு செய்வது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை தட்டி கேட்க முடியும், அதற்கு எதிராக பேச முடியும், அதற்காக அந்த பணத்தை செலவழிப்பதை உறுதிப்படுத்த முடியும். இவற்றை எல்லாம் நான் கோடி கோடியாக கொட்டினாலும் இன்றிருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் எமக்கான ஒரு பிரதிநிதியை இந்த மண்ணிலே இன்ஷா அல்லாஹ் பெற்றால் தான் இந்த வேலைகளை செய்ய முடியும். அதை விட்டுவிட்டு மரக்கட்சிக்கோ அல்லது மாற்றுக் கட்சிக்கோ யாராவது நீங்கள் வாக்களித்து இந்த பிரதிநிதித்துவத்தை பறித்து கொடுப்பீர்களாக இருந்தால், இந்த கட்சியை தோற்கடிப்பீர்களாக இருந்தால், இந்த தலைமைக்கு எதிராக செயல்படுவீர்களாக இருந்தால் யாரும் ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். இந்த பாதை இது 4 வருஷங்களுக்கு இதே நிலையிலே தான் இருக்கும். தேர்தல் நேரத்திலே சில வேலைகளிலே 2 ரோட் உரலை போடலாம், சில வேலைகளிலே சில சாமான்களை கொடுக்கலாம். அன்பு சகோதரர்களே, கோடி கோடியாக இந்த மண்ணுக்கு கொண்டு வர வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. இதை எல்லாம் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த சின்ன சின்ன ரூபாய்களுக்காக சோரம் போகின்ற சமூகமாக நாங்கள் இல்லை. தன்மானம் உள்ள சமூகம் எமது மண்ணை விட்டு வெளியேற்றப்படுகின்ற பொழுது நாங்கள் சோரம் போகாமல் கலிமா சொன்ன காரணத்தால் ஈமானை காப்பாற்றுவதற்காக அத்தனையும் இழந்து வந்த சமூகம் நாம். எனவே அவ்வாறான சமூகம் தேர்தல் காலங்களிலே தருகின்ற ஒரு சில பிச்சைகளுக்காக, ஒரு சில சதங்களுக்காக அல்லது ஒரு சில ரூபாய்களுக்காக, ஒரு சில பொருட்களுக்காக நாம் வாக்கை விட்டுவிடக் கூடாது. தந்தால் தாராளமாக வாங்குங்கள், தந்தால் தாராளமாக வாங்குங்கள். ஆனால் வாக்கை போட்டு விடாதீர்கள். வாக்கை ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இளைஞர் சமூகத்திற்கு, இந்த பிரதேசத்திற்கு, இந்த பிரதேசத்தின் கல்விக்கு, இந்த பிரதேசத்தின் எதிர்காலத்துக்கு செய்ய துடிக்கின்ற நமக்கு, நமது அணிக்கு, நமது சின்னமான இந்த தேர்தலிலே தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களிக்கின்றவர்களாக
உங்களை ஆக்கிக் கொண்டு இருக்கின்ற 2 நாட்கள் தான் இருக்கிறது. ஒரு சிலர் மாறி மாறி செயல்படுவதாக நான் கேள்விப்படுகிறேன். எல்லா விஷயங்களை முடிக்க பண்ணி கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அவ்வாறு தவறுகளை செய்து விடாதீர்கள். தவறு செய்துவிட்டு 4 வருஷங்களுக்கு இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி இல்லாத பிரதேசமாக, இந்த பாதைகளை இதே நிலையிலே, இந்த பிரதேசத்துடைய எதிர்காலத்தை வீடு இல்லாத, அதே போல இன்னும் எத்தனையோ வாழ்வாதாரம் இல்லாத, கல்விக்கு தேவையான பல விஷயங்கள் இங்கு இருக்கிறது. இதையெல்லாம் பெறுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறு விட்டுவிட்டு வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டு நாங்களே எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்தவர்களாக, இந்த ஊருக்கு தவறு செய்தவர்களாக நாங்கள் எங்களுடைய கையில் இருக்கின்ற வாக்குப்படத்தை பிழையாக பயன்படுத்தி அந்த தவறை செய்து விடாதீர்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய எதிர்காலத்துக்காக, இந்த மக்களுடைய நீர் வெளியேற்றத்துக்காக பல சவால்களுக்கு மத்தியிலே நாங்கள் பேசியதால், உங்களுக்காக குனிந்து குரல் கொடுத்ததால் தான் பல நாட்கள் சிறையிலே பசியோடும் பட்டினியோடும் கஷ்டத்தோடும் நாங்கள் அந்த சிறையில் அடைக்கப்பட்டோம். எனவே அவ்வாறு உங்களுக்காகவே இருக்கின்ற